தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் காற்று மாசை தடுக்க அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் மாநில அரசும் தவறிவிட்டதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் கடும் காற்று மாசு அபாய கட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்காக அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. வாகன போக்குவரத்தை தடுப்பதற்கு டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டதாகவும், கனரக வாகனங்கள் நுழையாமல் தடுக்க 113 சாலை எல்லைகளில் சோதனை மையம் அமைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? டெல்லியில் காற்று மாசினுடைய கட்டுப்பாடுகளான கிராப் செயல் திட்டத்தினுடைய 3 மற்றும் 4வது நிலையானது கடந்த வாரம் முதல் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனுடைய 4வது நிலையினுடைய கட்டுப்பாடுகளை முறையாக டெல்லியில் அமல்படுத்தவில்லை என்ற ஒரு அதிருப்தியை தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் டெல்லியினுடைய காற்று மாசுபாடு தொடர்பான மனு என்பது தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வானது இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. அதில்தான் அமல்படுத்தப்பட்ட அந்த காற்று மாசு தடுக்க அறிவிக்கப்பட்ட 4ஆம் நிலை கட்டுப்பாடுகளை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் தெரிவித்தார்கள். வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் டெல்லிக்குள் கனரக வாகனங்கள் நுழையாமல் தடுக்க 113 சாலை எல்லைகளில் மொத்தமுள்ள 13 சாலை எல்லைகளில் கடுமையான கண்காணிப்புகள் இந்த உத்தரவை முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய சார்பாக கமிஷனர்களாக செயல்படுவதற்காக 13 வழக்கறிஞர்களையும் தற்போது உச்சநீதிமன்றம் நியமித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக டெல்லியினுடைய காற்று மாசு என்பது மிகவும் மோசமான நிலையில் இருந்து வரும் நிலையில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் என்பது முறையாக பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது மனிதர்கள் சார்பாக இன்று முன்வைக்கப்பட்டது. அவை மட்டுமல்லாமல் பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அந்த விவசாய கழிவுகள் எரிப்பதும் தடுக்கப்படவில்லை, அதற்கு அதிகாரிகளும் துணை போகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது மனதார்கள் தரப்பானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த விவகாரத்தில் இஸ்ரோவினுடைய கருத்து என்ன, செயற்கைக்கோள்கள் மூலமாக அதனை கண்காணிப்பது எப்படி என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் தற்போது நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். கடந்த வாரம் அமல்படுத்தப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் அமல்படுத்த அந்த நடைமுறைகள் என்பது முழுமையாக கடைபிடிக்கப்படாதது ஏன் என்ற ஒரு கேள்விக்கும் அதிகாரிகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த காற்று மாசு தடுப்பு செயல் திட்டத்தினுடைய நிலை 3 மற்றும் 4 கட்டுப்படுத்துவதா வேண்டாமா, அதனை நீக்குவதா வேண்டாமா என்பது தொடர்பான முடிவுகள் என்பது அடுத்த வாரம், அதாவது 25ஆம் தேதிக்கு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு பள்ளி மாணவர்கள் இந்த விவகாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் மனுதாரர்கள் தரப்பானது இன்று விசாரணையின் பொழுது முன்வைத்த நிலையில் அனைத்து உத்தரவுகளும் வரும் திங்கட்கிழமைக்கு எடுக்கப்படும் எனும், அதற்கு முன்னதாக இந்த காற்று மாசினுடைய செயல் திட்டம் நடவடிக்கை 4 ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா, வாகனங்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது குறைக்கப்பட்டுள்ளதா, காற்று மாசு என்பது குறைந்துள்ளதா என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக இந்த 13 வழக்கறிஞர்களும் நாளை நேரடியாகவே டெல்லியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவை மட்டுமல்லாமல் சிசிடிவி மூலமான கடந்த 8 நாட்கள் மீதான அந்த ஒரு கண்காணிப்பையும் உறுதி செய்து உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.